காரில் எல்லாரும் எங்கே புறப்பட்டாச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் எங்கே போகிறோன்னு நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். நாங்கள் எங்கள் அக்கா பையனுக்கு பூ வச்சோம் இல்லையா, நிச்சயதார்த்தம் பண்ணோம் இல்லையா, அதனால அவனுக்கு கல்யாணம் ரெடி பண்ணியாச்சு. அதனால் கல்யாணத்துக்கு தான் ஜவுளி எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு முதல்ல திருநெல்வேலியில் போய் எடுத்துடலாம் அப்படின்னு எல்லாரும் புறப்பட்டாச்சு. ஒரே காரில் 11 பேர் போயாச்சு. போன உடனே RMKV அங்கே போனோம். அங்கே போய் பொண்ணுக்கு எல்லாம் துணி எடுத்தாச்சு. மிச்சம் கொஞ்சம் பேர் எனக்கு வேறு போத்தி சிலம்பை ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னாங்க. சரி, அதையும் சும்மா விடுவானே அப்படின்னு அங்கேயும் போயாச்சு. அங்கே போயாச்சுன்னா அங்கே லிஃப்ட்டில் எல்லோரும் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அங்கே உள்ளே கோன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே. அதையும் பார்த்து சுற்றி முற்றி பார்த்தாச்சுன்னா கூட்டம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் அக்கா வேற என்ன பண்ணிட்டாங்கன்னா, சின்ன பிள்ளை மாதிரி இப்படி கூடி ஏறி அப்படி கூடி இறங்கிடுறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். அதனால் அந்த சந்தோஷத்தையும் சரி என்ஜாய் பண்ணுவோண்டா அப்படின்னு எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு கடை இல்லைங்க, நாங்கள் திருநெல்வேலியில் போய் 4 கடைக்கு போனோம். அப்படி சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு போயாச்சுன்னா அந்த ஹோட்டலில் சாப்பாடே இல்லைன்ட்டாங்க. ஃபுல்லாக இருக்குது, இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு தரோம், ரெடி பண்ணி தரோன்ட்டாங்க. நாங்கள் சும்மா விடுவோமா, மறுபடியும் வேறு ஒரு கடைக்கு போயாச்சு. வேறு ஒரு கடையில் போய் இந்த பாருங்கள், குழம்பெல்லாம் இவ்வளோ வேஸ்ட் ஆக்குறாங்க பாருங்கள். பாலா போகிறது பசு வயிற்றுலான்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படி இல்லாமல் செய்யலாம், இவ்வளோ பெரிய கடையில் தூக்கி தூக்கி குப்பையில் போடுறாங்கங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு சங்கடம். நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லாத்துக்குமே பரோட்டா, ஃப்ரைட் ரைஸு, இப்படி கார்ன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லோரும் ஒவ்வொரு ஐட்டமாக கேட்டாங்க. என் பொண்ணு தோசை தான் தின்னாவா, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டா. நான் நீங்கள் சொல்லவே வேண்டாம், நான் என்ன சாப்பிட்டுப்பேன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி எல்லோரும் வித்தியாசமாக சாப்பிட்ட உடனே நாங்களும் சரின்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு எல்லோரும் சரி புறப்படுவோம் அப்படின்னு புறப்பட்டாச்சு. எங்கள் அக்கா பேத்திங்கெல்லாம் சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாட்லேயும் அவங்க விளையாண்டு சாப்பிட்டாங்க. அதை என்னமோ பார்க்க நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே தூக்கி போட, அங்கேருந்து இங்கே தூக்கி போட நல்லா இருந்துச்சுங்க. அப்படி நாங்கள் வரும்போது மணி எத்தனைன்னா நைட்டில் 12 மணி ஆயிட்டுங்க. 12 மணிக்கு தான் வீடு சேர்ந்தோம். அந்தாக்கில் காலையில் 8 மணிக்கு போனோம். நைட்டில் வர 12 மணி ஆயிடுச்சு. அந்த 12 மணிக்கும் குட்டீஸுகள் அவ்வளோ முழிச்சு தான் இருக்குது. அவங்களுக்கு தூக்கம் வரலை போல். நம்மளுக்கு கூட காரில் இருந்து தூக்கம் வருது, அவங்களுக்கு காரில் இருந்து தூக்கம் வரல. பாருங்களேன் எல்லோரும் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு. நம்ம சாப்பிட பிடிக்காது இந்த ஐட்டங்கள்லாம். சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு வேணால் நம்ம இருப்போம். எங்கள் அக்கா எனக்கு சாப்பாடே வேண்டான்னு ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க பேரனை வச்சுக்கிட்டு.